அடிய பஞ்சு. அடடடா, எப்ப பார்த்தாலும் பஞ்சு பஞ்சு. நீ பாதி பேரை சொல்லியே கூப்பிடுறீங்களே, என் முழு பேரை சொல்லி கூப்பிட்டாதான் என்னவா? உன் முழு பேரையும் சொல்லி கூப்பிட்டா அபாய சங்க ஊதுற மாதிரியில இருக்கும். எங்க அப்பா அம்மா ஆசையா வச்ச பேராச்சே. உங்க தாத்தா பாட்டி தோசையா வச்ச பேரா இருந்தாலும் நான் அப்படி கூப்பிட மாட்டேன் பஞ்சு. பஞ்சவர்ணங்கிற பேரை உங்களுக்கு பிடிக்கல? ஆமா பஞ்சு, உன் பேரை 4 தடவை சேர்த்தாப்புன்னு சொல்லி கூப்பிட்டு பாரு பார்ப்போம். சொன்னா என்னவா? சும்மா சொல்லிதான் பாரு. சொல்றேன். பஞ்சவர்ணம் 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 பஞ்சவர்ணம். ஏன் போதும் போதும் நிறுத்து பஞ்சு. ஐயோ, ஒவ்வொருத்தரும் இந்த நாட்டுல பஞ்சம் ஒழியணும்னு பாடுபட்டு இருக்காங்க. நான் மட்டும் இந்த வீட்டுல இருந்துட்டு எப்ப பார்த்தாலும் பஞ்சம் வரணும்னு சொல்லி கூப்பிட சொல்றியா? அப்பெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன் பஞ்சு. அதனாலதான் உன் அன்பா பஞ்சுன்னு கூப்பிடுறேன். அதுக்கு நான் என்ன பண்றது? எங்க அப்பா அம்மா வச்ச பேராச்சே. சரிங்க, பஞ்சம் வராம இருக்கு, என்ன பண்ணணும் சொல்லுங்க, நான் கேட்போம். சொல்றேன் பஞ்சு, பஞ்சம் வராம இருக்க நம்ம இயற்கைய பாதுகாக்கணும். அதுக்கு நாம என்ன பண்றது? நம்ம ஊர்ல அடிக்கிற வெயில பத்தியும் பூமி வெப்பத்தை எப்படி குறைக்கிறத பத்தியும் நம்ம வருங்கால தலைமுறையான மாணவர்களுக்கு எடுத்து சொல்லணும் பஞ்சு. அதான் கிளம்பிட்டு இருக்கேன். அது என்ன குறிப்பா மாணவர்களுக்கு? ஆமா, மாணவர்கள் தானே நமக்கு அடுத்த தலைமுறையா இந்த பூமியை ஆள போறவங்க. அவங்களுக்கான இந்த பூமியை பசுமையானதா குளிர்ச்சியானதா ஆக்கி தர வேண்டியது நம்ம மாதிரி பெரியவங்களோட கடமை. இந்த பூமியை சூடாக்காம வச்சுக்க வேண்டியது மாணவர்களோட பொறுப்பு. இதைதான் நம்ம திருவள்ளுவர் மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண், அதாவது தெளிந்த நீரும் நல்ல மண்ணும் மலையும் அதிக நிழல் தரக்கூடிய காடும் உடையது ஒரு நாட்டுக்கு பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு நம்ம நாடு அப்படிப்பட்ட பாதுகாப்புலையா இருக்கு? இல்லையே. இதெல்லாம் நாம தானே சதிச்சிருக்கோம், அழிச்சிருக்கோம். அப்ப இதை சரி செய்யணும்னா இந்த தகவலை எல்லாருக்கும் சொல்லணும்ல. சரிங்க, அப்ப போயிட்டு வாங்க. அடே, என் ஐயாக்கண்ணு, ஆள் எதிர்க்க வர்றது கூட தெரியாம எங்கப்பா இவ்வளவு அவசரமா போற? ஏன் என் பேரை மொட்டையா சொல்றீங்க? ஏன்பா, நான் கிராப் வச்சுக்கிட்டு தலையில முடி வச்சுக்கிட்டு தானே சொல்றேன். அண்ணே, நான் அதை சொல்லுவேன். என் பேரை முழுசா சொல்லுவேன். ஆல்ரவுண்ட் ஐயாக்கண்ணு சொல்லுங்க. சரிப்பா, ஆல்ரவுண்ட் ஐயாக்கண்ணு, இப்ப சொல்லி எங்க போற? அண்ணே, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? விஷயமா? என்னப்பா, சொன்னாதானே தெரியும். யாரும் சொல்லலையாண்ணே? இல்லையாப்பா. அண்ணே, முக்கியமான கல்யாணத்துக்கு போறேன். யாருக்கு? ஓ, நம்ம மாணிக்க மாவனுக்கா? இல்லைண்ணே, அவனுக்கு போன வாரமே கல்யாணம் முடிஞ்சு போச்சுண்ணே. அவனுக்கு இல்ல, அதை விட முக்கியமான கல்யாணம். அதை விட முக்கியமான யாருக்கு கல்யாணம்? ஒருவேளை உனக்கு கல்யாணமா? அண்ணே, எனக்கு கல்யாணம்னா நான் எப்படி அவன் நிற்பேன்? அப்ப தலையிலையா பறிப்ப? போங்கண்ணே. சொல்லுப்பா. அண்ணே, கிட்ட வாங்கண்ணே. ம். கழுதை